சீரக சம்பா மட்டன் பிரியாணி. இந்த சீரக சம்பா வந்து பல இடத்துல 1 கிலோ பல விதமா விற்குது. என்னைக்குமே வந்து தலப்பாக்கட்டியில சமைக்கிற மாதிரி இந்த மட்டன் பிரியாணி இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம சீரக சம்பால செஞ்சிடணும். நான் ஒரு இடத்துல நாய்ப்போது 160 ரூபாய்க்கு வாங்கினேன். உங்க ஊர்ல சீரக சம்பா ரைஸ் எவ்வளோன்னு சொல்லுங்க 1 கிலோ. ஆக்சுவலி இது தமிழ்நாட்டில் எங்க சாகுபடி பண்றாங்கன்னே தெரியல. தெரிஞ்சா அங்கேயே போயிட்டு நேரடியாக கொள்முதல் பண்ணிட்டு நம்மள. எந்த ரைஸ்லையும் இல்லாத ஒரு டேஸ்ட் வந்து இந்த சீரக சம்பால இருக்கும். இன்னைக்கு சண்டே அப்படிங்கிறதுனால ஸ்பெஷலாக வந்து நான் சாப்பிட்றேன். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. முக்கியமாக ஃபேஸ்புக்கில் உலகம் முழுக்க இருக்கிற நண்பர்கள் தோழிகள் சண்டே வந்து என்ஜாய் பண்ணுங்க. அதில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நான் ஃபிஷ் ஃபிங்கர் செஞ்சேன். நேற்று வந்து மரைனேட் பண்ணாமே செஞ்சுட்டேன். இன்னைக்கு வந்து மரைனேட் பண்ணேன். இந்த ஃபிஷ் ஃபிங்கர் மாதிரி எறாவை செய்யலாம், சிக்கனை செய்யலாம், மின்ஸ்டு மீட், அதாவது அரைச்சிடணும் மீட்டை. ஆஹா, ஃபிஷ் ஃபிங்கர் செய்யறதுக்குன்னு ஒரு மீன் இருக்குங்க. ஒரு மீன்னா ஒரு மீன் இல்லை, பல மீன் இருக்கு. அதுதான் நம்ம செய்யணும். காணாக்கத்தை மீன், கவலை மீன் இதெல்லாம் செஞ்சிடக்கூடாது. பிரியாணி தான் டாப். ஸோ நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஹாப்பி ஈட்டிங்.